அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை. ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர் ஆண்டன் பாவ்லோவிச் செக்கவ், அதான் ஆண்டன் செக்கவ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஆண்டன் பாவ்லோவிச் செக்கவ் உலக புகழ்பெற்ற ரஷ்ய சிறுகதை எழுத்தாளரும் நாடக ஆசிரியருமான ஆண்டன் பாவ்லோவிச் செக்கவ் ஜனவரி 29ஆம் தேதி ரஷ்யாவின் டகான்ராக் என்ற ஊரில் பிறந்தார். 1860ஆம் ஆண்டு. அம்மா தனது 6 குழந்தைகளுக்கும் நிறைய கதைகள் கூறுவது வழக்கம். மளிகை வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்ததால் குடும்பத்துடன் அப்பா மாஸ்கோ சென்றார். செக்கோவ் மற்றும் சொந்த ஊரிலேயே பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பள்ளியில் படித்த போதே நூற்றுக்கணக்கான நகைச்சுவை சித்திரக்கதைகளை புனைப்பேரில் உள்ளூர் பத்திரிகைகளில் எழுதி வந்தார். அந்த வருமானம் பொருளாதார ரீதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தன் குடும்பத்துக்கு பெரும் ஆதரவாக இருந்தது. 1879இல் நிதி உதவி கிடைத்ததால் மருத்துவம் பயின்றார். மருத்துவராக பணியாற்றி கொண்டே சிறுகதைகளை எழுதத் தொடங்கினார். இவரது கதைகள் மாஸ்கோ, பீட்டர்ஸ்பர்க் பத்திரிகைகளில் வெளிவந்தன. 5 ஆண்டுகளுக்குள் 400க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதினார். ஒரு கட்டத்தில் மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு முழுநேர எழுத்தாளராக மாறிவிட்டார். 44 ஆண்டுகால வாழ்க்கையில் 24 ஆண்டுகள் எழுதி கொண்டே இருந்தார். இவரது படைப்புகள் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நாடகங்களும் எழுதியிருக்கிறார். இவரது முதல் நாடகம் தி சீகல் படுதோல்வி அடைந்தது. தி சீகல் அப்படின்ற ஒரு நாவல் படுதோல்வி அடைந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு புகழ்பெற்ற நாடக இயக்குனர் ஸ்தனிஸ்லாவ்ஸ்கி தனது மாஸ்கோ ஆர்ட் தியேட்டர் மூலம் இவரது நாடகம் மீண்டும் மேடையில் அரங்கேறி வெற்றி பெற்றது. அவருடன் நட்பு ஏற்பட்ட பிறகு செக்கவ் 3 நாடகங்களை எழுதினார். அனைத்தும் வெற்றி பெற்றன. பணமும் புகழும் குவிந்த நேரத்தில் காசநோய் தாக்கியது. ஆனாலும் தங்கு தடையின்றி எழுதி வந்தார். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் எதிர்கொண்டாலும் அவை எதையும் தன் எழுத்துக்களில் அவர் கொண்டு வந்ததே இல்லை. லியோ டால்ஸ்டாய், மக்சிம் கார்கி ஆகியோர் இவரது நண்பர்கள். தன் எழுத்துக்களில் சீர்திருத்த கருத்துக்களையோ தர்ம நெறிகளையோ உபதேசம் செய்ததில்லை. திறமையோடு எதிலும் ஒரு அழகோடும் செயல்பட வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதே இவரது வாழ்க்கை தத்துவம். தன் எழுத்துக்களில் சீர்திருத்த கருத்துக்களையோ தர்ம நெறிகளையோ உபதேசம் செய்ததில்லை. திறமையோடும் எதிலும் ஒரு அழகோடும் செயல்பட வேண்டும், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பதே இவரது வாழ்க்கை தத்துவம். போலித்தனத்தை வெறுத்தவர். வாழ்க்கையின் மிக நுட்பமான விஷயங்களை மிக எளிமையாக எழுதியவர். இவரது படைப்புகள் அதிக வார்த்தைகளில் இல்லாமல் மிகவும் சுருக்கமாகவும் நகைச்சுவையோடும் இருக்கும். இலக்கிய உத்தியிலும் வடிவமைப்பிலும் செக்கோவை மிஞ்சக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று ஷேக்ஸ்பியர் இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். வார்டு நம்பர் 6 மற்றும் தி லேடி வித் தி டாக் உள்ளிட்ட மொத்தம் 568 சிறுகதைகள் நாடகங்களும் எழுதியிருக்கிறார். இலக்கிய உத்தியிலும் வடிவமைப்பிலும் செக்கோவை மிஞ்சக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று ஷேக்ஸ்பியர் இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். வார்டு நம்பர் 6, தி லேடி வித் தி டாக் உள்ளிட்ட மொத்தம் 568 சிறுகதைகளும் நாடகங்களும் எழுதியிருக்கிறார். இவரது நாட்குறிப்புகளும் கடிதங்களும் தனித்தொகுதிகளாக வெளியாகியுள்ளன. நவீன சிறுகதை மன்னராகவும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால முன்னணி நாடக ஆசிரியராகவும் போற்றப்பட்ட இவர் 1904ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி 44 வயதில் காலமானார். மாபெரும் ஒரு முக்கியமான எழுத்து ஆளுமை ரஷ்யாவைச் சேர்ந்தவர் ஆண்டன் பாவ்லோவிச் செக்கவ், ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர். ஜனவரி 29 புதன்கிழமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி.